ஹாய் வியூயர்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்ப சூப்பரான கிறிஸ்பியான சம்சா ரெசிபி தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவு மைதா மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம மாவு ரெடி பண்ணியாச்சு. இதை கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுட்டு இப்போது சம்சாவுக்கு தேவையான நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிவிடுவோம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிப்போம் ஒரு பேனில். அதில் 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸில் கட் பண்ணி ஆட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். இப்போ தேவையான மசாலா ஆட் பண்ணிவிடுவோம். 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர், 1 ஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். நெக்ஸ்ட்டு ஒரு 3 உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இந்த சைஸில் நம்ம கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அப்படியே இந்த மாதிரி கரண்டிட்டு மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நல்லா மசிச்சு ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி நம்ம அடுப்பை விட்டு இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம சம்சாக்குள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சம்சா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த மாவை நான் 6 சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். மாவு நல்லா இந்த மாதிரி உருண்டை பண்ணிவிட்டு ஒரு 6 சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு இந்த மாவில் 12 சம்சா கிடைக்கும். 6 சைஸில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா. இப்போது நம்ம இந்த மாவை சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சிப்போம். உருண்டை திரட்டி கொஞ்சமாக நம்ம மாவை ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம தேய்ச்சிப்போம். ரவுண்ட் ஷேப்லேயே நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரவுண்ட் ஷேப்பில் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. இதை நம்ம பாதியாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா சம்சாக்குள்ளே இருக்க ஸ்டஃபிங்லாம் வெளியே வந்துடும் எண்ணெயில் போடும்போது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி தின்னாக தேய்ச்சி எடுத்துப்போம். இதை நம்ம பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஷீட்டில் சம்சா ரெடி பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கோன் மாதிரி நம்ம ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக மைதா மாவில் தண்ணி ஊற்றி நான் கலக்கி வச்சுருக்கேன். அதை நம்ம சைடில் நம்ம பேஸ்ட்டு மாதிரி ஊற்றிப்போம். இந்த மாதிரி கோன் சுற்றி நம்ம ஊற்றிட்டு இதை கோன் மாதிரி நம்ம இப்படி அட்டாச் பண்ணிவிடுவோம். இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வச்சு ஃபுல்லாக கோன் க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இதுக்குள்ளே நம்ம ரெடி பண்ணியிருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் வச்சு கோனை க்ளோஸ் பண்ணிவிடுவோம். இப்போ இந்த மாதிரி டைட்டாக நம்ம க்ளோஸ் பண்ணி எடுத்துப்போம். க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த ஓரத்தில் இருக்கிறத நம்ம லைட்டாக இப்படி உட்கார்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணிப்போம். இப்போ எல்லா சம்சாவும் இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு நம்ம பொரிச்சு எடுத்துலாம். எண்ணெய் ஓரளவு ஹீட் ஆனதும் நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துப்போம். ஒன்று ஒன்றா போட்டுருவோம். ரொம்ப ஹீட்டான பிறகு போடக்கூடாது, ஃபுல்லாக வச்சும் நம்ம போடக்கூடாது. இது உள்ளே இருக்கிறதுலாம் நல்லா குக் ஆகணும். அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம போட்டு எடுத்துருவோம். இது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ எல்லாத்தையும் போட்டாச்சு. ஒரு சைடு குக் ஆகும், நம்ம மறு சைடு இந்த மாதிரி பெரட்டி போட்டுப்போம். இப்போ நம்ம சம்சா எல்லாம் நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ சூப்பராக நம்ம சம்சா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிப்போம். இப்போ சூப்பரான நம்ம கிறிஸ்பியான சம்சா ரெடி ஆயிடுச்சு. இது குழந்தைங்க ஈவினிங் ஸ்நாக்ஸில் நீங்கள் உடனே ரெடி பண்ணி தந்துடலாம் ஈஸியாக. ரொம்ப கிறிஸ்பியான சாஃப்டான சம்சா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலுக்கு வர்ஷா கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.